ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு என்னுடைய வாசல்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது, வாழ்வதற்கே வழி தெரியவில்லை, எதை செய்தாலும் பாதியில் நிற்கிறது, கண்ணை கட்டி காற்றில் விட்டது போல இருக்கிறது என்று சொல்கிறீர்களா? உங்களுக்கு கொஞ்ச பலன் இருந்தும் அவரை மறுதலியாமல் அவரை விசுவாசிக்கிற, அவரை நேசிக்கிற உங்களுக்காக கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே, வியாபாரத்திலே, ஊழியத்திலே புதிய புதிய வாசல்கள் திறக்கும். அடைக்கப்பட்ட வாசல்களை நினைத்து நீங்கள் ஒரு நாளும் கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கென்று திறந்த வாசலை ஒருவனாலும் பூட்ட முடியாது. அது உங்களுக்கான பிரத்யேகமான வாசல். நம்முடைய தேவன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகள் பூட்டப்படவில்லை. அது நீங்கள் தட்டினால் உங்களுக்காக திறக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தை நாடி சென்று நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தமாகும். தாவீதுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் திறந்திருந்தது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இந்த சூழ்நிலையில் அவனை ராஜாவாக விடாமல் சவுல் தடுத்து பார்த்தான். அவனை பல வருஷங்களாக துரத்தினான். ஆனாலும் தாவீது ராஜாவாகுவதை அவனால் தடுக்க முடியவில்லை. தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவானான். தாவீதுக்கென்று வைத்த திறந்த வாசலை யாராலும் பூட்ட முடியவில்லை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இங்கே நாம் பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். ஏரோது ராஜா பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே போடுகிறார். அங்கு அவனை சங்கிலியால் கட்டி கடுமையாக காவல் காக்கிறார்கள். 4 அடுக்கு காவல். இந்த சூழ்நிலையில் அவனுக்காக சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணுகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலைக்குள் வந்து பேதுருவை விடுவிக்கிறார். அவர்கள் கதவண்டையில் வரும்போதே அது தானாய் திறந்து அவர்களுக்கு வழிவிட்டது. பேதுருவை எந்த இரும்பு கதவுகளாலும் அடைத்து போட முடியவில்லை. கர்த்தர் பேதுருவுக்கு திறந்த வாசலை தந்தார். அதை ஒருவனாலும் பூட்ட முடியவில்லை. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தனிப்பட்ட மனிதனோ பிசாசோ உங்கள் ஆசீர்வாதத்தை அடைத்து போட முடியாது. இங்கே சபையார் பேதுருவுக்காக ஜெபிக்கிறார்கள். அற்புதம் நடக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் ஜெபித்து பாருங்கள். எத்தனை கதவுகள் தடை செய்தாலும் உங்களுக்காக அவைகள் தானாய் திறக்கும். தாவீதை போல அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் மேன்மை அடைவதை எந்த சவுலாலும் தடுக்க முடியாது. நீங்கள் மேன்மை அடைவீர்கள். கர்த்தர் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். விசுவாசியுங்கள். விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நீர் திறந்த வாசலை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒருவனும் அதை பூட்ட முடியாது என்று திட்டமாய் நீர் சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, பேதுருவை சிறையில் அடைத்த ராஜா யார்? ஏ அகஸ்துராயன், பி ஏரோது ராஜா, சி பிலாத்து, டி காய்பா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.